கதை நேரம். பஞ்சதந்திர நீதி கதைகள். மரக்கொத்தியும் பறவைகளும். சென்னைக்கு பக்கத்துல வேடந்தாங்கல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த இடத்துல பல நாடுகள்ல இருந்து அதிக அளவுல பறவைகள் எல்லாம் வரும். இப்போ இது ஒரு பறவைகள் சரணாலயமாகவும் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய விலங்குகளும் பறவைகளும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல இந்த பறவைகள் இருக்கிற இடத்துக்கு எங்கிருந்தோ ஒரு நரி கூட்டம் வந்துச்சு. இதுங்கெல்லாம் இருந்த இந்த காட்டுக்குள்ள இந்த நரிங்களோட கூட்டம் வந்ததும் அங்க இருந்த இந்த பறவைகள் எல்லாம் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதுங்களோ இந்த காட்டுல இருந்த தானியங்களை தின்னுதான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்துச்சுங்க. ஆனா இந்த நரிகள் எல்லாம் வந்ததும், ஆஹா, இந்த நரிகள் எல்லாம் நம்ம கீழே உட்காந்து தானியங்களை சாப்பிடும்போது நம்ம மேல பாஞ்சு நம்மள தின்னுடுமோ அப்படின்னு ரொம்பவே பயந்துச்சுங்க. அதனால இந்த பறவைகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த நரிங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுச்சுங்க. அப்படி இந்த பறவைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த சமயம் அதுல இருந்த புறா ஒண்ணு யோசனை ஒண்ணு சொல்லிச்சு. அதுபடி அந்த காட்டிலேயே ஒரு பெரிய மரமா பார்த்து அதுல ஒரு கண்காணிப்பு பாதுகாப்பு வீடு ஒண்ணு கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுச்சுங்க. அது மட்டும் இல்லாம அதுல போய் தினமும் ஒரு பறவை பாதுகாப்புக்கு உக்காரணும். அப்படி உக்காடுற பறவையோ நரிகள் கூட்டம் வந்துச்சுன்னா மத்த எல்லா பறவைகளுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சுங்க. இப்படி இந்த யோசனைப்படி தினமும் ஒரு பறவை இந்த நரிங்களோட நடமாட்டத்தை சொல்லி மத்த பறவைகளை எல்லாம் நல்லா பாதுகாத்துட்டு வந்துச்சுங்க. இப்படியே இருந்த சமயத்துல ஒரு நாள் மரக்கொத்தி பறவையோட முறையும் வந்துச்சு. இப்படி கண்காணிப்பு கோபுரத்துக்கு வந்த இந்த மரக்கொத்தி பறவையோ ரொம்ப நேரமா அங்க உக்காந்து பாதுகாத்துட்டே இருந்துச்சு. ஆனா மத்தியானத்துக்கு மேல ஆனதும் இந்த மரக்கொத்தி பறவைக்கோ ரொம்ப சலிப்பு தட்டி போச்சு. ஆஹா, என்னடா இது, இந்த நரியும் வரமாட்டேங்குது, நம்மளும் சும்மா உக்காந்துகிட்டு இருக்கோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த கண்காணிப்பு கோபுரம் இருந்துச்சுல்ல, அது கட்டி இருந்த கட்டைய டொக்கு டொக்கு டொக்குன்னு இதோட அழகால கொத்த ஆரம்பிச்சிடுச்சு. கொத்துனது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துல இந்த கோபுரம் உடைஞ்சு கீழையும் விழுந்துடுச்சு. அப்படி கீழே தள்ளி விட்டு இது மட்டும் பறந்து போயிடுச்சு. இதுக்கு அடுத்த நாள் வந்த பறவையோ அங்க வந்து இந்த கண்காணிப்பு கூட்டம் காணோன்னதும் மத்த எல்லா பறவைகளையும் கூட்டிட்டு வந்துச்சு. அங்க வந்த இந்த பறவைகளோ, அடடா, இந்த மரக்கொத்தி பறவையோட குணத்தை நம்ம ஞாபகத்துல வச்சுக்காம அதை போய் இந்த இடத்த நம்ம கண்காணிக்க வச்சுட்டோமே, இது நம்மளோட தப்பு தான் அப்படின்னு உணர்ந்துச்சுங்க. அதுக்கப்புறமா தான் இனிமேலாவது பாதுகாப்பு வேலைக்கு நம்ம இந்த மரக்கொத்தி பறவையை விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுச்சுங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரையும் எப்பையும் கண்மூடித்தனமாக நம்ப கூடாது. நம்மளுடைய ஆராய்ச்சிகளை நம்ம பண்ணி அதுக்கு தகுந்தது போலதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். சரியா? அவ்வளோதான்.